ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரவா கிச்சடி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு வானலில் கொட்டிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு இடத்துல செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் ஹீட் ஆனப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டு 3 பட்டை, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காண்டி. நான் இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு இது கூட ஆட் பண்ணி வறுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய்யை கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தாளிப்புக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் ஒரு பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி 2 கீரி போட்டிருக்கேன் நான். கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து 1/2 கிலோ ரவைக்கு வந்து ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரும்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை ஒரு வாட்டி நீங்கள் வந்து தளிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ரவையை அதில் கப்பி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதி வந்துச்சு பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் இதே மாதிரி கிண்டி விடுங்க. தண்ணி கொதித்த உடனேவும் அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரவா கிச்சடி. நல்லா இந்த ரவெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சா முடிஞ்சிருச்சு பாருங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நம்ம வந்து தேங்காய் சட்னி சேர்த்து சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டிஃபன் தான். நம்ம 5 to 10 மினிட்ஸில் இது பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை நீங்கள் வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.